ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த நாணய சேகரிப்பில் இந்தியாவின் பழைய கால பழங்கால நாணயமான அலுமினிய நாணயங்களை பற்றி பார்க்கலாம். அலுமினிய நாணயங்கள் 1957 அச்சடிக்கப்பட்டது. கடைசியாக 1993 20 பைசா 10 காசுலாம் அடித்து அதுக்கப்புறம் அது நிறுத்திட்டாங்க. அதை 1957 இந்திய நாணய சட்டப்படி பைசா நாணயங்கள் வந்தது. அது நயா பைசாலேருந்து 1 பைசா 2 பைசா 3 பைசான்னு அப்படின்னு வந்தது. இது பார்த்திங்கன்னா 1 பைசா. இது வந்து 1965 71 வரைக்கும் புழக்கத்தில் இருந்தது. அலுமினியம் செப்பு நிக்கல் கலந்துருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 2 பைசாக்கள். 2 பைசாக்கள் வந்து 57 79 வரைக்கும் இருந்தது. எவ்வளோ அழகாக மின்னு ஷைனிங்காக பாருங்கள். புதுசு மாதிரி இப்போ தான் அச்சடிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நாணயங்களை வந்து கண்டிஷன் நல்லா இருந்தால் இந்த நாணயங்கள் நல்ல விலை போகும், உங்களுக்கு மதிப்பாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 3 பைசா. இந்த நாணயங்கள் 64 71 வரைக்கும் புழக்கத்தில் இருந்தது. 1 2 3 4 5 1 2 3 4 5 6 பக்கம் அருங்கோணமாக இருக்குது. 64 71 வரைக்கும் அச்சடித்தாங்க. 71 21 அச்சடித்தது. நயா பைசா 1965 போட்டுக்குது. நெற்கதி 2 பக்கம் 3 பக்கம். அடுத்து பார்த்திங்கன்னா 5 பைசா. 5 பைசா செவ்வக வடிவத்தில், அது சதுர வடிவத்தில் இருந்தது. சதுரம். இது வந்து 67 84 வரைக்கும் அச்சடித்தாங்க. 67 84 வரைக்கும் 76 இது அச்சடிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே 4 மினிட்லேயே அச்சடித்தாங்க. அதாவது கொல்கட்டா, ஹைதராபாத், பாம்பே, நொய்டான்னு. சில இது 3 மினிட்லேயே அச்சடிச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் அசோக சின்னம். அப்புறம் 5 2 டாமினேஷன் 1976. அடுத்து பார்த்திங்கன்னா 10 காசு. 10 காசு வந்து 71 93 வரைக்கும் அச்சடித்தாங்க. எல்லாம் கண்டிஷன் எவ்வளோ பளிச்சுன்னு புத்தம் புது காயின் மாதிரி பாருங்கள். இது வந்து 86. அலுமினியம் காயின் ஏன் அச்சடிக்கிறாங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட் காயினாக இருக்கும். அடுத்து 10 காசு. 10 காசு வந்து 71 93 வரைக்கும் அச்சடிச்சிருக்காங்க. இது 84. இது டிசைன் பாருங்கள். நெற்கதிர் சைடில் ஒரே ஒரு மெலிசாக நெற்கதிர் பைசே 10 பைசேன்னு எழுதிக்கிறாங்க. அடுத்த பக்கம் ராஜா சிங்கம், 4 முகங்களுடைய சிங்கம், நம்முடைய அசோக சின்னம். அடுத்து பார்த்திங்கன்னா 10 காசில் பெரிய அலுமினியம். இது வந்து நம்முடைய அரசாங்க திட்டம், ஏதாவது ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தும் போது அந்த திட்டத்தை சிறப்பிக்கும் விதமாக அச்சடிப்பாங்க.
இது 10 காசு தெரியும். 71 93 சொன்னேன். இது 82 ஏசியன் கேம்ஸ். 9வது ஏசியன் கேம்ஸ் இந்தியாவில் நடத்தப்பட்ட போது, டெல்லியில் நடத்தப்பட்ட போது அதுக்காக அந்த சிறப்பிக்கு வந்து அச்சடிக்கப்பட்டது. இது வந்து சிறு குடும்பங்களை பற்றி, ஃபேமிலியை பற்றி சொல்கிறதுக்காக. அந்தந்த பீரியடில் விவசாயம், பெண்களின் பங்கு விவசாயத்தில், சிறு குடும்பம், இந்த மாதிரி சிறப்பு நாணயங்கள் அலுமினியில் அந்த காலத்தில் அப்போ நிறைய அச்சடித்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 20 பைசா நாணயம். 20 பைசா நாணயம் 68லேருந்து 71 வரைக்கும். 20 பைசாங்க அருங்கோணத்தில் வடிவத்தில் இருக்குது. இது மீன் வளத்தை பற்றி சொல்கிறதுக்காக மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள். நம் நாட்டின் மீன் வளம் எவ்வளோ சிறப்பாக இருக்கும், அதை எந்த வருஷம் ஆனது, ஏதாவது சிறப்பித்துக்கும் போது இதை போட்டிருப்பாங்க. ஃபிஷரிஸ் அலுமினிய நாணயங்கள்லாம் பார்த்திங்கன்னா துருப்பிடிக்காது, அரிப்பு சீக்கிரம் ஏற்படாது, அரிப்பு தடுக்கும், செலவு குறைவு, வெயிட் கம்மி. அதனால் அப்போ இதை அச்சடித்தாங்க விவசாயத்தை பாராட்டும் விதமாக. இது மாதிரி பழைய அலுமினிய நாணயங்கள், பழைய நாணயம் எந்த நாணயம்னாலும் நீங்கள் நல்லபடியாக சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு மதிப்பாக இருக்கும். பொழுதுபோக்கு மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல அறிவு சார்ந்த விஷயமாக இருக்கும். இது நல்ல கண்டிஷனில் இருக்குது. எவ்வளோ கண்டிஷன் நல்லா இருக்கோ அவ்வளோகளுக்கு அதனுடைய மதிப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி காயினை பற்றி இப்போ சொல்கிறேன்னா, இன்றைக்கி பொங்கல் லீவு, 4 நாள் லீவில் வீட்டில் பசங்களை ஸ்கூல் பசங்களை வீட்டில் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி காயினுடைய அருமை தெரியணும். பழைய காயின்கள்லாம் நம்ம நாட்டில் இது மாதிரிலாம் இருந்திருக்குது. பழைய காலத்தில் எப்படி இருந்தாங்க, இந்த நாணயங்களை எப்படி பயன்படுத்தினாங்க, ஏன் நாணயம் அச்சடித்தாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.